வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உணவின் அமிழ்தம் நாவில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் சகோதரி சுகன்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிக்கிற தக்காளி சாதம், அப்புறம் தயிர் சாதம், லெமன் ரைஸ், இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்துகிற ஊறுகாய் தான். ரொம்ப ஆரோக்கியமாக ப்ரோபயோட்டிக் மெத்தடில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். என்னடா வெள்ளரிக்காயில் கூட ஊறுகாயெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் தோணும். ஆமாங்க, நம்ம எதுலனாலும் ப்ரோபயோட்டிக் மெத்தடில் நம்ம ஊறுகாய் தயாரிக்கலாம். அதாவது ஊரில் நம்ம மாங்காய் இந்த மாதிரி புளிப்பான பொருட்களை தான் நம்ம ப்ரோபயோட்டிக் அதாவது ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே எனக்கு ரெகுலராக கிடைக்கிறது வெள்ளரிக்காய் அப்படிங்கிறனால நான் இதில் தயாரிக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தாளிக்கிறதுக்கு எண்ணெயோ கடுகோ வத்தல் பொடி எதையுமே பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக இயற்கையாக லாக்டோ பேஸ்லெஸ் அதாவது நல்ல நுண்ணுயிரிகள் நல்ல பாக்டீரியாக்கள் நொதித்தல் முறையில் நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு வீட்டிலையே அழகாக நமக்கு வெள்ளரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். நான் இப்போ வெள்ளரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக அந்த சைடில் உள்ளதை கட் பண்ணி நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை போயிடும். நான் வெள்ளரிக்காய் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் நீட்டமாக அதாவது வெள்ளரிக்காவை நான் இப்படி ரெண்டாக கட் பண்ணி அதில் நீட்டமாகவே தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அதாவது இப்போ கஞ்சி குடிக்கும்போதோ இல்லைனா இப்படி சாதங்கள் கூட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நீட்டமாக எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் நான் நீட்டமாக கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வெள்ளரிக்காயில் தான் செய்யணுமான்னு அப்படி இல்லை. நமக்கு எப்போவுமே கிடைக்கிறதுக்கு நமக்கு விலையும் அதுக்கேற்ற போல் மலிவாக கிடைக்கிற பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிக அமௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிற போல் ப்ரோபயோட்டிக் மெத்தட்னாலே அதில் உள்ள நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் ஒரு 7-8 நாட்கள் தான் உயிரோடு இருக்கும். அப்புறமா அது அந்த பாக்டீரியாக்கள் இறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் வெறும் என்சைம் தான் இருக்கும். ஸோ நான் எனக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே இது காலி ஆகிரும். நம்ம மாங்காயை கூட இதே போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ வெள்ளரிக்காய் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஏன் அப்படின்னா நம்ம இப்படி கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இன்னொன்று இது நம்ம கொஞ்ச நாள் சாப்பிடலைனா கூட இது வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்காது. இன்னொன்று நம்ம உள்ள கை போட்டோ இல்லைன்னா யாராவது தெரியாமல் ஈரப்பதம் உள்ள கரண்டி ஏதாவது உள்ளே போட்டாங்க அப்படின்னா அது கெட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அளவு கொஞ்சம் கம்மியாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு விலையும் அதுக்கு ஏற்ற போல் செலவு கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பொருட்களை நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஓரளவு கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் வேலை. இது கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. வேறு எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன்னா, பொதுவாகவே இப்படி ப்ரோபயோட்டிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீங்கான் பாத்திரம் இல்லைனா இப்படி கண்ணாடி இந்த மாதிரிப்பட்ட பவுலில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த கட் பண்ண எல்லா வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே கண்ணாடி பவுலில் தான் நான் சேர்க்க போகிறேன். உண்மையாக சொல்லப்போனால் பிளாஸ்டிக்கில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளாஸ்டிக்கும் அது ரியாக்ட் பண்ணி நமக்கு அதனால் கெடுதல் தான் நடக்கும். இப்போ நான் வெண்டைக்காய் சாறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாட்டிலே நான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வெண்டைக்காய் சாறில் தான் நான் இந்த வெள்ளரிக்காய் துண்டுகளை போட போகிறேன். இப்போ வெண்டைக்காய் சாறு தண்ணிங்கிறனால அது கொஞ்சம் கலங்கினது போல் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெள்ளரிக்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பை இந்த வெண்டைக்காய் சாறு கடைசலில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பொதுவாக உப்பை தனியாக அதாவது ஒரு ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணும்போது உப்பு சேர்த்து பண்ணும்போது உப்புடைய நன்மைகள் நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த வெண்டைக்காய் சாறில் நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இந்த வெண்டைக்காய் சாறு ஸ்டார்டராக இருக்கிறதுனால இந்த உப்பும் நொதிக்க ஆரம்பித்து நமக்கு உப்பில் உள்ள மினரல்ஸும் நம்ம உடம்புக்கு நன்மைகளை தரது மாதிரி கிடைக்கும்.
இப்போ நான் வந்து ஃப்ளேவர்ஸ்க்காக நான் வந்து ரோஸ்மெரி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இது கிடைக்கலனா ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்கிற பட்டை கிராம்பு இதை பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இந்த ரோஸ்மெரி இலையை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதுக்கு கூட நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக பயன்படுத்துகிற நல்ல மிளகுத்தூள். அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக பட்டை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். வேறு எதையுமே நான் சேர்த்துக்கல, வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வத்தல் பொடி இது எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம ஆரோக்கியமாக உள்ளதுக்கு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற நல்ல மிளகு பொடி தான் சேர்த்துக்கிறேன். அதுவே நமக்கு வந்து காரத்தன்மை கொடுக்கும். இந்த ரோஸ்மெரி வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் மனம் எல்லாமே கொடுக்கும். பட்டையும் அதே போல் நமக்கு வந்து நன்மை, அதாவது நறுமணத்தை கொடுக்கும். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கிற போல் இருக்கணும். அதே போல் தண்ணி வந்து ரொம்ப மேலே வர்றது போல் இருந்தால் நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்ச அளவை விட கம்மியாக தான் எனக்கு வந்து சேர்க்குறது போல் இருக்குது. நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் துண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம இனி ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிடலாம். இப்போ நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால காலையில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது நான் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து கேப்பை ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் நம்ம வந்து நார்மலாக லூஸாக வைக்கலாம். இனி நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறதுக்கு எடுக்க போகிறேன். நிஜமாகவே அதில் வந்து ஏதோ ஒரு பபுள்ஸ் போல் தெரிகிறது போல் இருக்குது. சரி, நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அது வந்து அப்படி ஒரு மாதிரி பபுள்ஸாக உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மணமும் ரோஸ்மெரி மணமும் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக அப்படி வீசுது. அதை ஓப்பன் பண்ணதுமே அந்த மணம்தான் ரொம்ப இழுக்குது. வெள்ளரிக்காய் நல்லா ஊறி போய் தான் இருக்குது. இது வந்து நம்ம வைக்க ரொம்ப வெள்ளரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும். ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் தான் ரொம்ப நல்லா அந்த மனம் வீசிட்டே இருக்குது. நான் இப்போ வந்து இனி கேப்பை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன். நம்ம இனி வந்து துணி கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி வந்து அது ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்னடா ஃபெர்மெண்டேஷன்னு சொன்னாங்க, இதில் எதையுமே ஸ்டார்டராக சேர்க்கலையே அப்படி ஒருவேளை யாருக்கா தோணுச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன போல் தான் இந்த வெண்டைக்காய் சாறு வந்து ஸ்டார்டராக யூஸ் ஆகும். நான் வந்து ஏற்கனவே வெண்டைக்காய் சாறு தயாரிக்கிறது எப்படி, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் டே இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் நல்லாவே வெள்ளரிக்காய் வந்து நல்லா ஊறி போய் நல்லா இருக்குது. அந்த மனம் வந்து இன்னும் ஃபஸ்ட் டே இருந்ததை விட இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குது. நிஜமாகவே அது ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது பொதுவாக வந்து இங்கே ஒமானிஸுங்கெல்லாம் இவங்க வாங்குறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஆலிவ் இதிலெல்லாம் அதே போலவே இந்த மனம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஊறி இருக்கிற இந்த வெள்ளரிக்காவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளரிக்காய் வந்து நல்லாவே சாஃப்டாகிடுச்சு, அது பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நிஜமாக சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாகவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு மனம். இனி நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து அடுத்தது 3ஆவது நாள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 3ஆம் நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஐயோ, இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதுங்க. நான் அதுக்காக தான் இதை வந்து தெளிவாக சொல்கிறதுக்காக தான் நான் வந்து 3ஆவது நாள் நான் உங்களுக்கு வந்து காட்டுறது. இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஈஸ்ட்டு, அதாவது எந்த ஒரு ஈஸ்ட்டு, அதாவது நம்ம வந்து செயற்கையான ஈஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அதுவாகவே உருவான ஈஸ்ட்டு. இது வந்து கெட்டு போனதில்லை. ஒருவேளை கலர் வந்து மாறி பிளாக் கலரில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கெட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3ஆம் நாள் எடுத்து பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு. மனம் வந்து அந்த ரோஸ்மெரி மனம் தான் அப்படி இருக்குது. இது வந்து நம்ம வந்து கஞ்சியாக குடிக்கும்போது எடுத்துக்கலாம், இல்லைனா சாலட் போல் சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி ஏதாவது சாப்பிடும்போது தயிர் பச்சடிக்கு பதிலாக இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாக நம்ம இந்த மாங்காய் ஊறுகாலாம் சாப்பிட்றத விட இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் விஎஸ் உணவின் அமிழ்தம் நாவில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உணவின் அமிழ்தம் எல்லாருடைய நாவிலும் சுவையாகட்டும். அடுத்தது இது போல் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.